ஆண்களுக்கு வெதர் வீக்கம் வந்த உடனே எல்லாருக்குமே பயம் வந்துருங்க. இது எதனால் வந்துச்சு, என்னென்ன ரீசன்ஸ் இருக்கும், எந்த டாக்டரை போய் பார்க்கலாம், எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, இது ஆட்டோமேட்டிக்காக க்யூர் பண்ணிடலாமா, ஏதாவது சர்ஜரி ஏதாவது தேவைப்படுமா, ஏதாவது கேன்சரஸ் லீஷனாக இருக்குமா அப்படின்னு நிறைய பல்வேறு டவுட்டுகள் இருக்கும். இந்த வீடியோவில் என்னென்ன டைப் ஆஃப் டெஸ்டிஸ் ஸ்வெல்லிங் காமனாக ஏற்படலாம், அதுக்கான என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கரா மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப்பில் டெஸ்டிஸ் ஸ்வெல்லிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டெஸ்டிஸ் ஸ்வெல்லிங் என்னென்ன ரீசன்ஸ்னால வரலாம் அப்படின்னா, பொதுவாக 5 ரீசன்ஸ் காமனாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1 இன்ஜுரி. அதாவது ஒரு பைக் ட்ராவல் பண்ணும்பொழுது சடன் பிரேக் போடுறதுனால டேங்க்கில் போய் இது பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், ஏதாவது ஸ்டிக்காக இன்ஜுரிஸ், சைக்கிளிங் போகிறவங்களோட இன்ஜுரிஸ், கேம்ஸ் விளையாடும் போது இருக்கிற இன்ஜுரிஸ், எந்த இன்ஜுரிஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அடிபட்ட உடனே டெஸ்டிஸ்குள்ளார ஒரு மைக்ரோ ப்ளீட்ஸ் ஆகுங்க. அந்த ரத்த கட்டுகள் டெஸ்டிஸை வீங்க வச்சிடும். அது ஒரு நார்மலான ஒரு ஹீலிங் ப்ராசஸ் தான். அதில் கம்ப்ளீட்டாக அந்த வீக்கம் கொஞ்ச நாளைக்கு இருந்து நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி எடிமா மெடிசின்ஸ் எல்லாமே எடுக்க கம்ப்ளீட்டாக அது க்யூர் ஆயிரும். யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்கிறது சில சமயங்கள் ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு ஒரு சீக்கட்டிகளாக மாறலாம். பட் டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் இது பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக அது க்யூர் ஆயிருங்க. ரெண்டாவது டைப் ஆஃப் டெஸ்டிகுலர் ஸ்வெல்லிங் டெஸ்டிஸோட இன்ஃபெக்ஷன்ஸ். அதாவது டெஸ்டிஸில் எல்லா வகையான இன்ஃபெக்ஷனும் வரலாங்க. ஒரு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் எப்படியோ ஒரு விதத்தில் அசெண்ட் ஆகி தான் டெஸ்டிகுலர் இன்ஃபெக்ஷனாக மாறும். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கிளமைடியா, ஈகோலை, சூடோமோனாஸ், ஸ்டாஃபிலோகோக்கஸ், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் அந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வேணாலும் யூரின்லேருந்து டெஸ்டிஸில் போய் உட்காந்துக்கலாம். இது டெஸ்டிஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அது பேர் ஆர்கைட்டிஸ்ன்னு பேருங்க. சில டைம் டெஸ்டிஸை விட்டு வெளியே எபிடிடிமிஸ்லையும் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா எபிடிடிமைட்டிஸ்ன்னு பேருங்க. இது ரெண்டுமே மோஸ்ட்லி கம்பைன் ஆகி வரும். அதுதான் எபிடிடிமோ ஆர்கைட்டிஸ்னு சொல்லுவாங்க. யூசுவலாக இந்த கண்டிஷன் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேயே டவுட்டுகள் இருந்ததுன்னா டாக்டர் பார்த்து ஒரு ஸ்கேன் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ண முடியும். 99% இது மெடிகேஷன்ஸ் மூலியமாகவே கம்ப்ளீட்டாக ஒரு வாரத்திலிருந்து 10 நாளுக்குள்ளார கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியுங்க. மூன்றாவது டைப் ஆஃப் டெஸ்டிஸ் ஸ்வெல்லிங் அதாவது இன்ஃபெக்ஷன் அல்லாத ஸ்வெல்லிங்ஸ். இது யூசுவலாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரோசீல்னு சொல்லுவோம். ஹைட்ரோசீல் அப்படின்னா டெஸ்டிஸை சுற்றியும் ஏதோ ஒரு ரீசன்னால நீர் கோக்கர் தான் ஹைட்ரோசீல். அடுத்தது ஹெர்னியம், அதாவது குடல் இறங்கி டெஸ்டிஸ் சுத்தி கவர் பண்ணி ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி ஏற்படுறது தான் ஹெர்னியாங்கிறது. இன்னொன்று வெரிகோசீல்னு சொல்லுவாங்க. டெஸ்டிஸை சுற்றி இருக்கிற ரத்த நாளங்கள் வீக்கம் ஆகிறதுனால டெஸ்டிஸே வீங்கின மாதிரி காணப்படுறது. இன்னொன்று சிஸ்ட்ஸ், அதாவது எபிடிடிமல் சிஸ்ட் ஒரு ஸ்பெமட்டோசீல், இல்லைன்னா ஒரு கிரானுலோமா, இல்லைன்னா கால்சிஃபிகேஷன். இது எல்லாமே சின்ன சின்ன கட்டிகள் டெஸ்டிஸை சுற்றி ஏற்படுற ஸ்வெல்லிங்ஸ் எல்லாமே இதில் நம்ம டெஸ்டிகுலர் ஸ்வெல்லிங்காக கருதுவோம். நான்காவது டைப் டெஸ்டிகுலர் டியூமர்ஸ். யூஸ்வலாக நம்ம பயந்துக்கிறது அதுக்காகத்தான். பெரும்பாலும் ஒரு ரொம்ப கெட்டியா வலி இல்லாத ஒரு ஹெவினஸ் மாதிரியான ஒரு டெஸ்டிகுலர் ஸ்வெல்லிங் உடனடியாக நம்ம அதில் அலர்ட் ஆயிடணும். உடனே ஒரு டாக்டரை பார்த்து அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. பெயின்லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறக்காக அதை உதாசனப்படுத்தவே கூடாதுங்க. யூஸ்வலாக மிடில் ஏஜ்டு பீப்புளுக்கு தான் அது ரொம்ப ஏஜ்டுக்கோ யங்ஸ்டர்ஸ்க்கோ வரவே வராது. ஸோ இந்த மாதிரியான இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். ஐந்தாவது டெஸ்டிஸ் ஸ்வெல்லிங்காகவே நம்ம நினைப்போம். ஆனால் டெஸ்டிஸ் ஸ்வெல்லிங்காக இருக்காது. சுற்றி இருக்கிற வெதர் பையில் இருக்கிற ஸ்வெல்லிங்காக இருக்கும். இது யூஸ்வலாக வெதர் தோலில் ஏற்படுற சிஸ்ட்டுகள், நீர்க்கட்டிகள், செபேஷியஸ் சிஸ்ட்டுகளாக இருக்கலாம். இல்லைன்னா நீர் கோத்து ஒரு ஸ்க்ரோட்டல் எடிமேட்டஸாக இருக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது நெறிகட்டி அந்த இது டெஸ்டிஸில் ஸ்வெல்லிங்காக தெரியலாம். இல்லைன்னா ஸ்க்ரோட்டல் இன்ஃபெக்ஷன் ஆகி கேங்க்ரீன், செல்லுலைட்டிஸ், ஆப்சிஸ் அந்த மாதிரியான ஒரு ரீசன்னால டெஸ்டிஸ் வீங்கின மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷுவலைசேஷன் தெரியலாம். பட் இது எதுவாக, இந்த 5 டைப்பில் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உடனடியாக ஒரு மருத்துவர் அணுகி என்னங்கிறத ஸ்கேன் மூலிமா நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற எல்லா டைப் ஆஃப் ஸ்வெல்லிங்குமே டிஃப்ரெண்ட் வீடியோஸாக நானே பதிவிட்டிருக்கிறேன். எங்களோட யூடியூப் சேனலில் போய் ஒவ்வொரு டிசீஸை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோஸும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.